யாரை அனைவருக்கும் நன்றி. நிகழ்வு தொடங்க இருக்கிறது. யாரை வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவது? நம்மை ஆளாக்கி அழகு பார்க்கும் தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை வாஞ்சையோடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்திற்கு எழுந்து நின்று பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி தமிழனங்கி உன் சீர்கிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி. சுபிக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழியை வாசிக்க துணை பொதுச் செயலாளர் அன்பக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து நம்முடைய கொள்கை பாடல் ஒலிக்கிறது. வாகை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட அளவிலான கழக செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நௌசாத் இணைகிறார். வணக்கம் நௌசாத். தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. அரங்கம் அதிர விசில் சத்தத்தோடு இந்த கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்ட நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட செயல் வீரர் கூட்டம் என்பது இன்று மாமல்லபுரத்தினுடைய தனியார் விடுதியில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அரங்கம் நிறைய விசில் சத்தம் எழுப்ப இந்த கூட்டம் தொடங்கி இருக்கு. இந்த கூட்டம் தொடங்கும் போது விசில் சத்தத்துல அரங்கம் அதிக பார்த்ததை தாவதி விஜய் கூட செய்கையில் காதடைக்கிறது என ஒரு கருத்தை பதிவு செய்தார். இந்த நிகழ்ச்சி தொடங்க உடனேயே குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்ட நிலையில தற்சமயம் கொள்கை பாடலுடன் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தாவேக விஜய் என்ன உரையாற்றுவார் எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கு. ஏன்னா 12 மணி அளவில் தாவேக தலைவர் விஜய் உரையாற்றுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் தேர்தலுக்கு 3 மாதமே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் கட்சி சின்னத்தையும் கட்சியும் மக்கள் மத்தியில் சேர்க்கக்கூடிய ஒரு பேராயுதமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை உறுதி செய்வதற்கும் அவர்களுக்கு சரியான உபதேசங்கள் வழங்குவதற்கும் ஒரு விழிப்புணர்வையும் மற்றும் சின்னத்தை மக்கள் மத்தியில் சேர்ப்பதற்கான வியூகங்களை அமைப்பதற்கும் உள்ளிட்ட குறித்து செயல்வர்களிடம் உரையாற்றுவா எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மூத்த நிர்வாகிகளும் உரையாற்ற இருக்கிறார்கள். தற்சமயம் பல்வேறு எதிர்பார்ப்புகளில குறிப்பா 38 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் என்ன பேச போகிறார், யாரை விமர்சிக்க போகிறார், கூட்டணிக்கு யார் யார் வர இருக்கிறார், யாரெல்லாம் பேச்சாளர்கள் குறித்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில தற்சமயம் இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. நௌசாத், பாண்டிச்சேரிக்கு பிறகாக தற்பொழுது மாமல்லபுரத்தில் விஜய் உரையாற்ற உள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த பணிகளை செய்து வரும் நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்வேன் என்ற ஒரு சூசகமான பதிலை விஜய் தெரிவித்த நிலையில் இன்றும் அது குறித்தான விவரங்கள் வெளியிட வாய்ப்புகள் உள்ளதா? விஜயை பொறுத்த வரைக்குமே அவர் கடைசியாக குறிப்பாக சிப்பத் விழாவிலும் ஈரோட்டில் இருந்த பொதுக்கூட்டத்திலும் பேசிய பிறகு பேசக்கூடிய மிக முக்கியத்துவ கூட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே பெண்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் சலுகைகள் இருக்கும் வகையில எங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்ற அடிப்படை தெரிவித்தார். குறிப்பாக மீனை பிடித்தரவும் மீனை கட்டத்தரவும் மீனை பிடிக்கும் தரவும் என்ற அடிப்படையில சூசகமாக பல்வேறு விஷயங்களை கடந்த கால விஜய் பேசி பார்க்க முடியுது. இந்த நிலையில இந்த கூட்டம் என்பது சற்று தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிக்கை தொடர்பாக கடந்த 1 மாத காலத்துல பல்வேறு ஆலோசனை கூட்டம் தாவேகாவுடைய தலைமை அளவில் நடைபெற்றது. மேலும் பிரச்சார கூட்டமும் நடந்தது. மிக முக்கியமாக பிரச்சார குழுவை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கூட்டத்தில் நடந்த கூட்டத்தை பொதுப்படுத்த பிறகு தாவேக தலைவர் அவர்கள் சேலத்தில் அடுத்த கூட்டம் கூட்டுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கான அனுமதி பெற்றிருப்பதாக கூட தகவல் வெளியானது. ஆனா இதற்கிடையில மிக முக்கியமாக இந்த ஜனநாயக படத்துடைய விவகாரம் மற்றும் சிபிஐ வழக்கு தான் அதை முழுமையாக நிர்வாகி ஆலோசனை மேற்கொள்வதாக கூட அதன் மும்முரமாக செயல்படவில்லை வரத்து கூட பதிவானது. இதோடு இருக்க மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய குழுவும் அதற்கான ஏற்பாடுகளை குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிர்வாகிகளும் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில இன்று கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்துல எது போன்ற விஷயங்களை தாவேக பேச போகிறார், மேலும் விசில் சின்னம் கேட்டிருக்கிறது. விசில் சின்னத்தை குறிப்பாக அது குறித்தான என்ன மாதிரி தகவலை பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நௌசாத், இது செயல் வீரர்கள் கூட்டம்தான் என்றாலும் இப்போது வரை தாவேகாவில் யார் யாரெல்லாம் இணைய உள்ளார்கள் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இந்த கூட்டத்தில் புதியவர்கள் முகம் ஏதேனும் தெரிகிறதா? ஏற்கனவே தாவேகா பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்சியிலிருந்து நபர்கள் நகராட்சி, மாநகராட்சி, ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக, திமுக மற்றும் பல்வேறு கட்சி சார்ந்த நபர்கள் தாவேகாவில இணைந்து வராங்க. இதன் மூலம் கூட மிக முக்கிய மூத்த தலைவர்களுடைய செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், அதிமுக பெருந்தலைகளும் தாவேக இணைந்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக பல்வேறு அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தாவேக இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருந்தது. அதற்குதான் பொங்கலுக்கு பிறகு குறிப்பாக பல்வேறு மிக முக்கிய நிகழ்வுகள் தாவேகாவில் நடைபெறும் என செங்கோட்டையன் சுசகமாக தெரிவித்ததால் பொங்கல் முடிந்து விட்டது, 1 வாரம் கழிந்து விட்டது. என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது, யார் கட்சியை சேரப் போகிறார்கள், மேலும் யாரோட கூட்டணி வைக்கப் போகிறா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக புதிய முகங்கள் யாரும் தென்படவில்லை. ஆனால் தேர்தல் வியூகங்கள் அமைப்பதற்கான அனைத்து திட்டங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் இருக்கிறது. மேலும் வரும் காலங்களில் பல்வேறு தலைவர்கள், அதாவது மிக முக்கிய நிர்வாகி 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகாவை இணைவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.
நௌசாத், தகவலுக்கு நன்றி. செங்கல்பட்டு மாமல்லபுரத்தில் தாவேகாவின் மாநில மாவட்ட அளவிலான செயல்வர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. தற்பொழுது மொழிப்போர் தியாகிகளுக்கும் கொள்கை தலைவர்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய் பூக்களை தூவி மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மொழிப்போர் தியாகிகளுக்கும் கொள்கை தலைவர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். நன்றி. அனைவரும் அமரலாம்.